சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நம்பிக்கை தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. கோதுமையில் ஆங்காங்கே தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில், அந்த குறையை அரசு போக்குகிறது. இது சம்பந்தமான அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது. மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை 1038 டன்னாக கடந்த ஆண்டு குறைத்திருந்தது. இதனால் கார்டுதாரர்களுக்கு 1 கிலோ, 2 கிலோ என இருப்பை பொறுத்தும் முதலில் வருவோருக்கும் கோதுமை வழங்கப்பட்டது. பலர் கோதுமை கிடைக்காமல் ஏமாற்றமும் அடைந்துள்ளன. எனவே தமிழகத்திற்கு வழக்கம் போல கோதுமையை வழங்க வேண்டும் என்று தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. அத்துடன் தமிழக அமைச்சர்கள் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களையும் இது சம்பந்தமாக சந்தித்து பேசினார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கான கோதுமையை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசை முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததுடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, செயலர் ராதாகிருஷ்ணர், உணவு வழங்கல் துறை இயக்குனர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் மத்திய உணவுத்துறை அதிகாரிகளையும் தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தி கொண்டிருந்தனர். இதையடுத்து தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் 8500 டன்னில் இருந்து 17,100 டன்னாக அதிகரித்து மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவிட்டிருந்ததுடன் இந்த மாதமே வழங்கப்படும் என்றும் உறுதி தெரிவித்திருந்தது. இதனால் பண்டிகை காலம் என்பதால் அரிசி அட்டைதாரர்களுக்கு கோதுமையை பெறுவதில் எவ்வித சிக்கலும் இருக்காது என்றே நம்பப்பட்டது. இந்நிலையில் தமிழக ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அரிசிக்கு பதில் கோதுமையை இலவசமாக வாங்கி கொள்ளலாம் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் கார்டுதாரர்களுக்கு தலா 5 கிலோவும், மற்ற இடங்களில் 2 கிலோ வரையும் கோதுமை வழங்கப்படுகிறது. இந்த அறிவிப்பானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. இதனிடையே ரேஷன் கார்டுகளுக்கு தமிழக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் புதிய விளக்கம் ஒன்றை அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது: கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத அளவில் வழங்கிட வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் இலக்காகும். மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைகளை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்தேன் என்று பதிவிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அரும்புக்கோட்டையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும் என தமிழக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்ததாக வெளியான செய்திகள் வதந்தியாகும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும் என்று விளக்கம் அளித்துள்ளார். முன்னதாக தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என பேசியதாக தகவல் வெளியான நிலையில் அதனை மறுத்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் எக்ஸ் தளத்தில் விளக்கம் அளித்துள்ளார். தற்போது வரை 1.62 கோடி பெண்களுக்கு ரூபாய் 1000 உரிமைத் தொகை மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அவர் தெரிவித்ததாக வெளியான செய்திகள் நேற்று பரவின. விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அதன்படி கஞ்சநாயகன்
பட்டியில் சட்டசபை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 17,00,000 மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்க கட்டிடத்தையும், சுக்கில நத்தம் கிராமத்தில் ரூபாய் 13,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் ரூபாய் 10,00,000 மதிப்பில் கட்டப்படவுள்ள நிலை நியாய விலை கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து மீனாட்சிபுரம் மற்றும் ஆமணக்கு நத்தம் கிராமத்தில் தலா 8,00,000 மதிப்பில் பயணிகள் கட்டுவதற்கும் ரூபாய் 21,00,000 மதிப்பில் புதிதாக பைப்லைன் அமைக்கும் பணிகளுக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்த நிலையில் குருந்த மரத்தில் ரூபாய் 20,00,000ல் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும், ரூபாய் 14,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், கலைஞர் மகளிர் உரிமை சிலருக்கு விடுபட்டுள்ளது. வரும் ஜனவரி மாதம் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ள அனைவருக்கும் விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். எனக்கு ஆயுள் உள்ளவரை இந்த தொகுதிக்காக உழைத்து கொண்டே இருப்பேன். கடவுள் என்னை எத்தனை நாட்கள் ஓடவிடுகிறாரோ அத்தனை நாட்களுக்கு நான் உங்களுக்காக ஓடி கொண்டே இருப்பேன். இவ்வாறு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் பேசியது ரேஷன் கார்டு வைத்துள்ள எல்லாருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று கூறியதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தொடங்கியது. சில நிபந்தனைகளுடன் தகுதியுள்ள 1.15 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கி கணக்கில் ரூபாய் 1,000 செலுத்தப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து விடுபட்ட பெண்களுக்கு அடுத்தடுத்த மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது வரை 1.62 கோடி பேருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1,000 வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பழைய ரேஷன் கார்டின் வடிவத்தை மாற்றி புதிய வடிவத்தில் ரேஷன் கார்டு வழங்கும் பணியில் ஆந்திரா மாநில அரசு ஈடுபட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மஞ்சள் நிறத்தில் அரசின் அதிகாரப்பூர்வ சின்னத்துடன் கூடிய ரேஷன் கார்டு மாதிரியை அரசு ஒப்புதலுக்காக குடிமைப் பொருள் வழங்கல் துறை அனுப்பியுள்ளது. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் உள்ளிட்ட மாற்றங்களுக்கான அரசிடம் ஏராளமான கார்டுகள் நிலுவையில் உள்ளன. புதிய ரேஷன் கார்டுகளுக்கு 30,611 விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அதேபோல புதிய உறுப்பினர் சேர்க்க 2,13,007 விண்ணப்பங்கள், பெயரை நீக்க 36,588 விண்ணப்பங்கள், முகவரி மாற்றம் செய்ய 8,263 விண்ணப்பங்கள், ரேஷன் கார்டை சரண்டர் செய்ய 685 விண்ணப்பங்கள் என மொத்தம் 3.36 லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் அரசிடம் தேங்கி உள்ளன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.